ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல முதலாவது ஒரு இன்டர்வியூ பண்ண போறோம். இது வரைக்கும் யாருமே இன்டர்வியூ பண்ணது இல்லையே, இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்றதுனால ஒரு சாதாரண நபரை கூப்பிட்டா சரியா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய செலிபிரிட்டியை கூப்பிட்டுருக்கோம். அவர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி, அப்படித்தானே சார்? நாளைய நடிப்பின் திலகம், அப்படித்தானே சார்? நடிப்பு அரக்கன், அப்படித்தானே சார்? இப்படியெல்லாம் சொன்ன அப்படி அவர் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அவர் பேரை சொல்லணும்னா, ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. சார் உங்க பேர் என்னது? டாக்டர் திவாகர் பிபிடி. டாக்டர் திவாகர் பிபிடி. அவரை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். அவரை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்க டாக்டர்னு சொன்னீங்க, நீங்க டாக்டரா ஆக்டரா? ரெண்டும் தான் சார். டாக்டர் பிளஸ் ஆக்டர் ரெண்டும் தான். இல்ல புரியல. எப்போ டாக்டரா இருப்பீங்க, எப்போ ஆக்டரா இருப்பீங்க? கிட்டத்தட்ட சார் 2010 என்னோட படிப்பை முடிச்சேன். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அப்போ 2010 படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் பண்ணீங்க. 2010 தான் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கம்ப்ளீட் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் பிராக்டிக்ஸ்ல இறங்குனதும் முழுக்க டாக்டர்ஸ். ஸோ நம்ம நடிப்பு திறமையா ஸ்கூல். அப்படி என்ன சார் பிராக்டிஸ் பண்ணீங்க? ப்ராக்டிக்ஸ் மீன்ஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ராக்டிக்ஸ். ப்ராக்டிக்ஸ்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்றோம் இல்லையா, கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸோ ப்ராக்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது ஸ்கூல் லைஃப்லயே நான் நல்ல ஒரு நடிகன் சார். அப்பவே நாடக போட்டி, பேச்சு. யாரு சொன்னது அப்படின்னு? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா நிறைய நம்ம பிரைசஸ் வாங்குறோம்ல, ஜட்ஜஸ் நாடக போட்டி அப்படின்னு இருக்குன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த போட்டி? நிறைய பேர். ஒரு 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 குழுக்கு 7 பேர் நாடக போட்டினா. கிட்டத்தட்ட நான் மதுரையில வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 செக்ஷன் இருக்கும். ABCDEFG அப்படின்னு இருக்கும். இசட் வரைக்கும் சொல்றீங்க? ABCDEFG அப்படி இல்ல சார். ஓகே, IJK. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திறமையான பசங்க இருப்பாங்க. மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சேசு சபை, சென்னை லோலோ காலேஜ். இது மதுரை தானே சொன்னீங்க? ஆமா. மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை இல்ல, மதுரைக்காரங்களே இயல் இசை நாடகத்துல எப்பயுமே ஒரு தனி பிரதிநிதித்துவம் பெற்று இருப்பாங்க. மதுரைக்காரங்க சார், நம்மளை பத்தி யோசிக்கணும்ல. நானும் மதுரைக்காரன் தானே. நானும் மதுரைக்காரன் தான்டா. நம்ம மதுரைக்காரன் இருக்கிறதுக்காக மட்டுமே அது வந்துடாதுல்ல. சரி, இப்போ உங்க ஸ்கூல்ல காம்படிஷன் நிறைய வின் பண்ணிருக்கீங்க, பிரைஸ் வாங்கிருக்குன்னு சொன்னீங்க. உங்க ஸ்கூல்ல பண்ண பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுக்குள்ள இதை பண்ணும்போது அப்படியே அலண்டுட்டாங்க எல்லாரும் அப்படின்னு ஒண்ணுக்குள்ள எதனா ரீக்ரியேஷன் பண்ணலாம்? அது மாதிரி நிறைய சார். பண்ணையார் வேஷம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிச்சைக்கார வேஷம், பைபிள்ல வர விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து போடுவோம் சார். பைபிள்ல இருந்தா? ஆமா. என்ன வேஷம் சார்? பைபிள்ல இருந்து ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கறான். அதாவது சாரி சார், அதாவது ஒரு ஒரு பணக்காரர் இருக்காரு, தானிய மூட்டைகளை கொண்டு போய் அடுக்குறாங்க. அதுல வந்து ஏழை எளிய மக்கள் கேட்கறாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி, இறந்துடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, ஏழை எளிய மக்கள் அந்த தானிய கிடங்குல இருக்க மூட்டையெல்லாம் அள்ளிட்டு போறாங்க. அந்த மாதிரி நாடகம் பண்ணிருக்கேன். அதுல நீங்க என்ன ரோல் பண்ணீங்க? அதுலயா, அதுல அந்த இது பணக்காரர், அந்த பண்ணையார் மாதிரி வேஷம் பண்ணிருந்தேன். ஓ, அந்த பணக்காரர் பண்ணையாருமா? ஆனா அவருக்கு தான் அதுல நடிப்பு அதிகம். செத்து போறதுக்கு நடிப்பு அதிகன்றீங்க? இல்ல சார், செத்து போறது இல்ல. ஆரம்பத்துல வந்து என்ன பண்ண, அவர் சொல்ற நாயோ, அதாவது சார் தானிய மூட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா 4 பசங்க அள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், பண்ணையார் வரும், கொண்டு செல்லுங்கள் தானிய மூட்டைகளை பத்திரமாக அடித்து வையுங்கள் அப்படின்னு ஒரு காமெடி. இப்ப பண்ணது காமெடி. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இல்ல, ஜெனரலா சொல்லுவாரு. ஓகே, அது வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், ஐயா எங்களுக்கு பசிக்குது, இந்த தானிய கிடங்குல இருந்து எங்களுக்கு கொடுங்கன்னுவாங்க. அது நீங்களே பண்ணிட்டீங்களா? நக்கல்யா அவனுக்கு. அது வந்து 4 பேர் வருவாங்கம்மா நாடக போட்டியில. நான் வந்து அதுல மெயின் ரோலா இருப்பேன். அப்ப வர்றப்ப அவங்கள வந்து இது மிதிச்சு தள்ளுவேன். உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், போங்க பிச்சைக்கார நாய் அப்படின்னு சொல்றேன். கொண்டு செல்லுங்கள் தானிய மூட்டைகளை அடிக்க வைங்கன்றோம். கடைசியில ஏழை எளிய மக்கள் அப்படி பண்ணோன்னு திடீர்னு அவருக்கு நெஞ்சு விழுந்துரும். அவர் இறந்துடுறாரு, அந்த பணக்காரர் பண்ணையார். நீங்க அப்ப மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கர்த்தரின் பாட்டு பாடிந்தா பைபிள் ரோல் வேற காப்பாத்திருப்பாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஜெனரலா சொல்ல வரேன். அவர் வந்து இறந்துருவாரு. ஓகேங்களா? அப்ப அந்த ஏழை எளிய மக்கள் அந்த தானிய மூட்டையை அள்ளிட்டு போறாங்க. அந்த மாதிரி நாடகம் பண்ணியிருக்கோம் நிறைய சார். நம்ம பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நாடகம் எழுதி என்னால உருவாக்கப்பட்டவர்கள் பெரிய நடிகர்களா இருக்காங்க. ஏன்னா நான் வந்து குழு தலைவன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி, ஓகே சார். இப்போ உங்களால உருவாக்கப்பட்டவங்க பெரிய நடிகர்கள் சொன்னீங்கல்ல, எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? தெரியல சார். ஸ்கூல் லைஃப்ல பெரிய நடிகர் சொன்னீங்க, தெரியலன்றீங்க. அதாவது அப்ப சார் ஸ்கூல் லைஃப்ல நான் சொல்றது ஸ்கூல்ல அவன் 10வது படிக்கிற வரைக்கும் அந்த ஸ்கூல்ல அவர் ஒரு பெரிய நடிகர். ஆமாமா. அதுக்கப்புறம் இல்ல சார், அதாவது ஹாஸ்டல்ல படிக்கிறோம் தங்கி, சென்ட் மேரி சொல்லி ஹாஸ்டல் இருக்கும். அங்கேயும் நாடகம் போட்டி இருக்கும். அப்ப என்ன பண்றேன், எனக்கு இருக்க ஜூனியர் பசங்களுக்கு நடிக்க சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தனித்தனியா அப்ப நாடக குழு சேர்த்து அவங்க நடிச்சு பிராக்டிக்ஸ் கொடுத்து அவங்களும் பிரைஸ் வாங்கி அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல் லைஃப்ல உங்களுக்கு பெரிய நாடகங்கள்
இல்லை சார், பேச்சு போட்டி. என்னோட பேச்செல்லாம் வைகோ மாதிரி கணீர் கணீர் இருக்கும். எதனா ஒரு பேசுங்களேன். இப்போ நான் ஒரு டயலாக் சொல்ல பேசுறீங்களா? நான் ஸ்கூல்ல பேசும்போது நான் கூட எழுதி கொடுத்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. கண்ணுக்கு கண்ணாக, கானகத்து வண்டாக, தென்னம் குருத்தாக, தேன்ஜொட்டி இதராக, வண்ண மலராக, வாசமுள்ள செண்டாக, வஞ்சி கூடியாக, வண்ணத்து பூச்சாக, வட்டமிட்டு அமர்ந்திருக்கும் அவையர் அனைவருக்கும் அடியின் அன்பு வணக்கங்கள்னு சொன்னா கை தட்டுவாங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நீங்க என்ன சொல்லுங்களேன். நான் என் ஸ்டைல பேசுறேன் சார். எங்க பிசியோதெரபி மருத்துவர்கள்லாம் உண்ணாவிரத உட்காந்துருப்போம். ஏன்னா நம்ம வந்து மருத்துவத்துறையில இருக்கனால நிறைய ஸ்லாங்லாம் மறந்துருச்சு. எங்களுக்கு அதுல கணீர் கணீர் பேசுறது. சரி, அதான் ஏதோ ஒண்ணு. பிசியோதெரபி மருத்துவர்களே, நம் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம். 2ஆம் உலக போர் அன்றுதான் நாம் பிசியோதெரபி துறை பிறந்தது. போர்க்களத்திலே பிறந்த இன்று போர்க்களத்தில் போர்ப்படை வீரர்களாக நாம் உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நம் போர் முழக்கம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? மத்திய அரசின், மாநில அரசின் செவிப்பறையை கிழித்தெறிய வேண்டும். தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. பிலிக்ஸே, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே, போயிடாமா. சார் எதனா ப்ராப்ளம் இருக்கா சார்? திடீர்னு ஆயிட்டீங்க. அதாம்மா, அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஸ்பீச்சுமா. எமோஷனலா பேசுறீங்க. உங்களோட பிசியோதெரப்பி எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது புள்ள அரிக்கும். எனக்கே பயங்கர அரிப்பு. சரி, மாத்திரை கொண்டு போங்க சார். செம்ம அரிப்பு. என்ன அரிப்புன்றீங்க? அது இருக்கட்டும். நீங்க உங்களுக்குள்ள ஒரு நடிகனை ஒளிஞ்சிருக்காருன்னு யாரும் சொல்லியிருப்பாங்கல்ல? 6வதுலயே நான் ஆரம்பிச்சிட்டேன், மைக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கே தடுத்துருக்கணும். சரி சொல்லுங்க. 6வதுலயேமா என்னோட கிளாஸ் மாஸ்டர்ஸ் வந்து எல்பீட்டர்னு ஒருத்தர் இருந்தாரு, ஜோசப் புரோட்டோ. அவர் இப்ப இதோட இருக்காரா? எல்பீட்டர் சார் இறந்தாங்க, ஜோசப் புரோட்டோ சார் இருக்காரு. இன்னும் டச்ல இருக்காரு. நேத்து கூட ஃபோன் பண்ணி, என்னடா அவனோட இன்டர்வியூல முதல்ல அனுப்பிச்சப்ப ஏன்டா அனுப்பிச்சு வைக்கிறது, நேத்து கூட ஃபோன் பண்ணி கேட்டாரு. முடிஞ்சா அந்த 2 பேர் எங்க இருந்தும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நேயர்கள் சார்பா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். சரிங்களா சார்? ஏன்னா இப்ப ஏற்பட்ட மனுஷனை கண்டுபிடிச்சதுக்கு அவங்க நம்ம பெரிய பாராட்டு கொடுத்துதான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். சரிங்க சார். இப்போ நீங்க சிங்கிளா மேரிடா சார்? சிங்கிளா தான் இருக்கேன். அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அவன் பார்த்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். எப்படிப்பட்ட வரணும் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? வரேன்மா, நல்ல ஒரு என்ன சொல்ல வருது, குட் ஹார்ட். அவங்க கிட்ட நான் 100% உண்மையா இருப்பேன், அவங்களும் நம்ம கிட்ட 100% உண்மையா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க ரீல்ஸ் பண்றீங்க, அதுக்கெல்லாம் கூட கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லம்மா. ரீல்ஸ் பண்றது ஒவ்வொருத்தவங்களோட சுதந்திரம். முடியாதுன்னு சொல்றவங்கள நம்ம வலுக்கட்டாயப்படுத்தவே கூடாது. ரீல்ஸ் பண்றதுக்காக மட்டும் இல்லம்மா. சரிங்க சார். இப்போ நீங்க இவ்வளவு பேர் நடிகர் ஆயிட்டீங்க, உங்களை உலகமே திரும்பி பார்க்குறது, எல்லாரும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க, இன்க்ளூடிங் நாங்க கூட. உங்க கமெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களை ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்களே, தலைவரே ஐ லவ் யூ அப்படின்னா? இல்ல, நிறைய பேர் பெண்கள் ரசிகைகள் ஜாஸ்திமா விரும்புறாங்க. என்ன ரீசன்னாமா, நம்ம ஹானஸ்டா இருக்கோம். ஒருவித, அதாவது ரசிகர்கள்ன்றதுமா மக்கள் மத்தியில வெறும் ஒரு மனுஷன் திறமையை மட்டும் வச்சு வராது. இண்டிவிஜுவல் கேரக்டர், பெய்டு ப்ரொமோஷன்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேமா. என்னோட நேச்சர் கேரக்டருமே ரொம்ப இன்னசென்சியா, அதாவது நேர்மையா இருக்கும். ஸோ அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலையை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை யாருக்கும் தொந்தரவு இல்லை. பெண்களே மெசேஜ் பண்ணாலும் மரியாதையோடு கண்ணியமும் நடந்துக்கிறோம், அதை ரசிப்பாங்கம்மா. ஒரு மனிதருக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு மெசேஜ் பண்ணுங்க? அது மாதிரி நிறைய வருமா. எனக்கு கண்ணில் பட்டப்ப தோன்றப்ப ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போட ரிப்ளை பண்ணுவீங்க. சரிங்க சார். நீங்க கடைசியா ஒரு சில பேட்டி கொடுக்கும்போது நான் கவனிச்சேன், அதுல அன்னியன் வந்தாரு, அம்பி அங்கங்க வந்தாரு, ஏன் ரெமோ வரவே இல்லை? ரொம்ப வேணுமா? ஆமா, ரெமோ பண்ணுங்க. ஹாய் நந்தினி, how are you? என்ன பார்த்து மாங்கிட்டல? யார் சொன்னா? யாரும் சொல்ல வேணாம். இன்னொரு முறை பண்ணுங்க. ஹாய் நந்தினி, how are you? சமீபத்துல கட்டபொம்மன் மாதிரி கூட இதே வாய்ஸ்ல பண்ணமே தெரிஞ்சது, அதை பண்ணுங்க. கட்டபொம்மன், அதாவது ஜாக்சன் துரைன்னு இருப்பாரு. Are you wear a band cat bomb? ஓகே, இப்போ ஜாக்சன் தவிர இந்த பக்கம் ரெமோ. ரெமோன்றது என்ன சார் ஒரு கேரக்டர்? பண்ணுங்க. ரெமோ வந்து ஹாய் நந்தினி. ஜாக்சன் ஜாக்சன் Are you wear a band cat ரெமோ. bomb? ஹாய் நந்தினி. ஜாக்சன் Are you wear a band cat bomb? இதை பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. என்ன நினைச்சாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இப்படி ஒரு நடிப்பு திலகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கு. சரி சார். இதை தாண்டி எதனா அப்படி உணர்ச்சி பொங்க பேசுற மாதிரி எதனா ஒரு சினிமா டைலாக்? ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஆடிஷனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா யாருமே நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. முன்னெல்லாம் பராசக்தி படத்துல இருந்து டைலாக் பேசி தான் எல்லாருமே ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. இப்போ நீங்க போனீங்கன்னா சார் இந்த டைலாக் நான் பேசுறேன்னா பிச்சு உதறுவேன் சார் ஒரு ஐடியா இருக்கும்ல, என்ன டைலாக் பேசுவீங்க? டைலாக்ன்றதை விட ஆடிஷன்ஸ்ல நடிச்சு தான் காட்ட சொல்லுவாங்க. சரி, நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. ஸோ நடிச்சு காமிக்க சொன்னாங்கன்னா அதுல நிறைய நல்ல சீன்ஸ் இருக்குமா. இப்போ வல்லவன் படத்துல சிம்பு நடிச்சு பாருல, இது வேற யாருக்கு பண்ணல, நிறைய பேர் பண்ணி காமிச்சிட்டேன். பண்ணாதது பண்ணுங்க.
பண்ணாதது அதாவது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரிமா எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது. பண்ணுங்க. கீதா 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 I love you, கீதா I love you, கீதா I love you. சார் சொல்லிட்டு பண்ணுங்க சார். நான் ஆக்சுவலாக சொல்ல நான் பயந்துட்டேன்ல. இது மாதிரி பண்ணுங்க சார். கீதா 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 I love you, கீதா I love you, கீதா 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 I love you, I love you, கீதா I love you, கீதா. கீதா மன்னிச்சுமா.